மேட்டுப்பாளையம் பேருந்து நிலைய பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளை அகற்றுக, காந்தி சிலையிடம் பொதுமக்கள் மனு. மேட்டுப்பாளையம் அக்டோபர் 2 தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளையொட்டி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுப்புறங்களில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளை அகற்றக்கோரி பொதுமக்கள் சார்பில் காந்தி சிலைக்கு மனு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி நம்ம மேட்டுப்பாளையம் சமூக நலக்குழு ஒருங்கிணைப்பாளர் பாஷா தலைமையில் சானவாஸ், சத்யா, கனகாமணி, அப்துல் சமது, சம்சுதீன், ஆனந்தி, சென்னியம்மா ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்றது. பொதுமக்கள் சார்பில் வழங்கப்பட்ட மனுவில் பேருந்து நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகள் பொதுமக்கள், பெண்கள், மாணவிகள், முதியோர் மற்றும் பயணிகளுக்கு பெரும் இடையூறாக உள்ளன. இவை சமூக அமைதியையும் மக்களின் பாதுகாப்பையும் பாதிக்கின்றன. பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்பட்டது. மேலும் காந்தி தாத்தாவின் மதுவுக்கு எதிரான போராட்ட கொள்கையை முன்னிறுத்தி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் போன்ற மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இடங்களில் இருந்து டாஸ்மாக் கடைகளை உடனடியாக அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் மதுவுக்கு, போதைக்கும் எதிராக உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் நாகராஜ், சதாம் ஹுசேன், மகாலிங்கம், யாசர், ஹபீபுல்லா, மூர்த்தி உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர். உறுதிமொழி அக்டோபர் காந்தி பிறந்தன்று நாங்கள் எடுக்கக்கூடிய உறுதிமொழியாகும். மேட்டுப்பாளையம் பொதுமக்களான நாங்கள் தேசத்தந்தை மகாத்மா காந்தி தாத்தாவின் பிறந்த நாளான இன்று ஒன்று கூடி பின்வரும் உறுதிமொழியை எடுக்கிறோம். மதுவின் தீமைகள் குறித்தும் மகாத்மா காந்தி தாத்தா எச்சரித்த பாதையில் நடந்து மது மற்றும் டாஸ்மாக் எதிரான போராட்டத்தை நடத்துவோம். குடும்ப அழிவு, சமூக சீர்கேடு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் வாழ்க்கையில் உண்டாகும் துன்பங்கள் மக்களுக்கு எடுத்துரைப்போம். மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள அரசு டாஸ்மாக் கடைகளையும் தனியார் மதுக்கடைகளையும் அப்புறப்படுத்தும் வகையில் தொடர்ந்து போராட்டம் செய்து கொண்டே இருப்போம். அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டே இருப்போம். மேற்படி போராட்டத்தை அகிம்சை வழியிலும் அமைதியான வழியிலும் மகாத்மா காந்தி தாத்தா அவர்கள் சொல்லித் தந்த யாருக்கும் தொந்தரவு இல்லாத வகையிலும் போராட்டத்தை பின்பற்றி தொடர்ந்து நடத்துவோம். பிரச்சாரம் செய்வோம். மதுவில்லாத ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்று கூடி உருவாக்குவோம். இதற்காக அனைத்து மேட்டுப்பாளையத்தில் இருக்க பொதுமக்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருங்காலங்களில் மதுவில்லாத சமூகத்தை உருவாக்குவோம். இதற்கு முன்பு பலமுறை அரசு துறை அதிகாரிகளிடமும் அரசிடமும் மனு கொடுத்தும் கேட்கா செவியாக இருக்கக்கூடிய தமிழக அரசையும் அரசு துறை அதிகாரிகளையும் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற அகிம்சை வழி போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருப்போம் என்று காந்தி பிறந்த இந்த நன்னாளில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொள்கிறோம்.